4:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா கரண்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிடுறான். அதுவும் நடுராத்திரி 2 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு அப்படி ஆஃப் பண்ணிடுறான். தூக்கம் வந்து போயிட்டு சரி தூங்குறத விட நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணலாமேன்னு காலையிலே சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு, சாப்பாடு வச்சுட்டு, வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். ஒரு 2 வீக் முன்னாடி தான் வந்து மளிகை சாமான் வாங்கினேன். புதுசாக வந்து திறந்துருக்காங்களேன்னு போய் வாங்கினேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. ஏன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. நிறைய பொருள் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். டைம் வந்து பெஸ்ட் ஹோம் மேக்கராக இருக்கணும்னு நினைப்பேன். நானே சில டைம் தப்பு பண்ணிவிடுவேன். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதில் நிறைய பொருள் வந்து விட்டுட்டு வந்துட்டு, தேவையில்லாத பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்வேர் ஐட்டம்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிட்டு அதில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த வாட்டி நட்ஸ் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் வந்து குழந்தையோட ஹெல்த்துக்காக தானே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அமௌண்ட் பார்க்காம வாங்கியிருக்கேன்.